ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகாஷ் சுஜி விலாக். இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் தேக்கால காளியம்மன் கோயிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் டே. இந்த டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து காலை வந்து வாஷ் பண்ணுவோம். அதுக்காகவே இங்கே வந்து பிளேஸ் வந்துருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து காலை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கோயிலுக்குள்ளே வந்து போகிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து என்ட்ரி ஆக போகிறோம் இப்போ தான் கோயிலுக்குள்ளே. இன்றைக்கி வந்து என்ன வந்து ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுடே வந்து அட்சய திருதியை ப்ளஸ் வந்து கிருத்திகை நட்சத்திரம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா சாமியுமே வந்து இருக்கும். சிவன், முருகர், விநாயகர், அம்பாள், வீரன், முனீஸ்வரன், நடராஜர், மகாலட்சுமி, சரஸ்வதி, எல்லா சாமியுமே வந்து இந்த கோயிலில் வந்து இருக்கும். இன்றைக்கி வந்து கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால முருகருக்கு வந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைலாம் செஞ்சு வழிபாடு நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் போனப்பயே வந்து தீபாராதனை வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து கோயில் வந்து செம கூட்டமாக இருந்துச்சு. எங்களால் வந்து நகர்ந்தே போக முடியல. சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து விநாயகரை வந்து வழிபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை வந்து வழிபட்டுட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அம்பாள் சன்னதி. இப்போ நாங்கள் போன டயத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து விநாயகருக்கு வந்து தீபாராதனைலாம் வந்து காட்டினார். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி. முருகருக்கு வந்து இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால ஐயர் வந்து நிறைய திருப்புகள்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து படிச்சுட்டு இருந்தார். அதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இங்கே மேலே உள்ள வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். இதுவும் வந்து கதைகள் வந்து சொல்கிற மாதிரியே வந்து இந்த சிற்பம் எல்லாமே வந்து இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து ஐயர் வந்து திருப்புகழ் வந்து படிச்சுட்ருக்காரு. தீபாராதனை வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு முருகருக்கு. இன்றைக்கி வந்து கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால அம்பாலோட வந்து முருகர் சைடில் தான் வந்து கூட்டம் வந்து நிறையா இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து முருகரையும் வந்து வழிபட்டுட்டு விநாயகரையும் வழிபட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அம்பாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ அழகு. என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்தனக்காப்பு. அம்பாளுக்கு வந்து இன்றைக்கி சந்தனக்காப்பு வந்து பண்ணியிருந்தாங்க. செம அழகாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வந்து அம்பாளை வந்து தரிசிச்சுட்டு அப்படியே நாங்கள் கோயிலை வந்து சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் சிலை வந்து வரைஞ்சிருக்காங்க. இப்போ வந்து நான் அம்பாளை வந்து க்ளோஸ்அப்பில் வந்து எடுத்த வீடியோ இது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முனீஸ்வரர், சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி, வந்து காளி, எல்லா சாமியுமே இங்கே வந்து இருக்கும். பெரியாச்சி, சரஸ்வதி, மகாலட்சுமி, எல்லா சாமியுமே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து தீபம் வந்து ஏற்றணும். இந்த இடத்துல மட்டும்தான் அலோடு, வேறு எங்கேயுமே வந்து ஏற்றக்கூடாது. இந்த சாமி பார்த்திங்கன்னா சரஸ்வதி. இதுதான் வந்து தீபம் ஏற்றுறதுக்கான இடம். இந்த இடத்த தவிர வந்து நம்ம வேறு எங்கேயுமே வந்து ஏற்றக்கூடாது. கோயிலில் வந்து எங்கேயுமே வந்து குப்பைலாம் போடக்கூடாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுவோம். இல்லாட்டி நான் உடனே நமக்கு ஃபைன் போட்டுருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட சன்னதி. மகாலட்சுமி பாதம்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நல்லா எல்லாமே வந்து அழகாக நம்ம ஊர் மாதிரியே வந்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இந்த கோயில் ஃபுல்லாகவே வந்து அபிஷேகம்லாம் வந்து பண்ணாங்கன்னா வந்து சுத்தமாக இருக்கும். பண்ணின சுவடே எதுவும் தெரியாது, அந்த மாதிரி வந்து செய்வாங்க. இப்போ வந்து அன்னதானம் வந்து போட்டுட்ருக்காங்க. எங்களால் வந்து அன்னதானம் வந்து வாங்க முடியல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கியூ வந்து அந்த லாஸ்ட் வரையும் நின்றுச்சு. இப்போ நாங்கள் இங்கே வர்றதே வந்து 8 மணி ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்து ட்ரெயின் எடுத்தோம்னா 1.5 hours ஆகிடும். அதனால சரி அன்னதானம் வாங்க வேணாம், கோயிலை வந்து சுற்றி வந்துட்டு அப்படி வந்து டைம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் நாங்கள் கோயிலெலாம் வந்து சுற்றி முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்தோம். அன்னதானம் ஃபுல்லாகவே முடிஞ்சுட்டு சரி நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம கோயிலை வந்து சுற்றிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து வரப்போகிறோம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் இது சிவன் இருப்பார். இந்த சைடு வந்து சிவன், அப்புறம் வந்து நவகிரகங்கள், அப்புறம் வந்து பிரம்மர் எல்லாமே வந்து இந்த சைடில் இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அப்படியே வந்து நம்ம வந்து சுற்றினோம்னா இது வந்து சிவபெருமானோட சன்னதி இது. அப்புறம் வந்து நாயன்மார்களோட சிலைகள்லாம் வந்து இருக்கும். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், பிரதோஷ நாயகர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரோட சிலைகளுமே இங்கே வந்து இருக்கும். மேலே வந்து நேம்லாம் வந்து எழுதி போட்டிருப்பாங்க. பிரதோஷ நாயகர், அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர். இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளியறை.
இதுதான் வந்து பள்ளி அறை. நைட்டு வந்து இங்கே வந்து பூஜை நடக்கும். இது வந்து பிரம்மர் சன்னதி. இது வந்து கியூ வந்து இருந்ததுனால வந்து ஸ்பீடாக வந்து நம்மளால் போக முடியல. வந்து கியூ வந்து பிடிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் நினைக்கிறேன். துர்க்கை அம்மன் சன்னதி இது. இதுக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா சிவபெருமானோட சன்னதி. இது வந்து நந்தி பெருமான். அப்புறம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கெலாம் வந்து நல்ல அலங்காரம்லாம் வந்து அழகாக இருந்துச்சு. எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துட்டு இந்த சைடு வந்து போயிட்டோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து நவகிரகங்கள். எல்லாருமே வந்து நவகிரகத்தை வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. இங்கே உள்ள எல்லா நவகிரகத்துக்குமே பார்த்திங்கன்னா வெள்ளி காப்பு வந்து சாத்தியிருந்தாங்க. இது வந்து தங்க காப்புன்னு நினைக்கிறேன். இது வந்து சனீஸ்வர பகவான். மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து வெள்ளி காப்பு சாத்தி பூஜைகள்லாம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருந்துச்சு. நான் வந்து எப்போயுமே பார்த்திங்கன்னா 9 சுற்று சுற்றுவேன். இன்றைக்கி வந்து க்ரௌடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சுற்ற முடியல. சரின்னு ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு நாங்கள் வந்து உடனே கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம கூட்டம் இன்றைக்கி. ஏன்னா வந்து இன்றைக்கி அட்சய திருதியை. அதோட முக்கியமான என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டேனாலே வந்து சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து க்ரௌடாக தான் இருக்கும். எல்லாருமே வந்து சாட்டர்டே சண்டே தான் வந்து வெளியே ஆவாங்க. வந்து வீக் டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்காது. அப்புறம் நாங்கள் வந்து சாமி வந்து கீழே காலில் விழுந்து கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ தான் நாங்கள் வந்து எல்லாமே வந்து சுற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து உட்காந்துருந்தோம். உட்காந்துருந்துட்டு கோயிலேருந்து வந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. இதுதான் வந்து ஃபுல் விஷுவல் இது கோயில். இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா முருகர், லெஃப்ட் சைடில் வந்து விநாயகர், அப்புறம் வந்து அம்பாள் வந்து இங்கே. அப்புறம் இந்த எனக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான், நவகிரகங்கள் எல்லாமே வந்து இருக்கும். அந்த ஆப்போசிட்டில் தான் வந்து பெரியாச்சி, முனீஸ்வரர் அந்த சாமிலாம் இருக்கும். எல்லா சாமியுமே வந்து நாங்கள் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ தான் நான் வந்து கோயிலேருந்து வெளியே வரேன். இந்த கோயில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டிருந்தோம்னா இங்கே அலோடு கிடையாது. சாரீ மாதிரி ஒரு துணி இருக்கும். அதை வந்து நம்ம மேலே போட்டுட்டு தான் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகணும். இல்லாட்டி உள்ளே வந்து அலோடு கிடையாது. இப்போ வந்து நாங்கள் கோயிலேருந்து நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ வந்து நான் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.